Hello viewers, Ketone Clinic, the exclusive clinic for diabetes and obesity. இன்னைக்கு ஒரு ரொம்பவே டிஃபரண்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்க யூஸ்வலாக பண்ணக்கூடிய ஒரு 7 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் டூ மச் ஆஃப் கார்போஹைட்ரேட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கீட்டோ டயட்டில் கார்போஹைட்ரேட் வந்து நம்ம 5% எடுத்தால் போதும் அப்படின்னு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட மெனு பிளானை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கலைன்னா நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டை யூஸ்வலாகவே என்ன பண்ணிவிடுவோம்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரைடு நட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நட்ஸில் அஃப்கோர்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்குது, சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் லிமிட்டட் அமௌண்ட் அதுலேயும் இருக்குது. தென் லஞ்சில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸோ இல்லைன்னா சூப்போ காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸோ எடுத்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது. தென் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மண்ட் மில்க்கோ இல்லைனா ஆல்மண்ட் தோசையோ எடுத்தோன்னா அதுலேயுமே என்ன இருக்குதுன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ உங்களோட கார்போஹைட்ரேட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணணும். அது வந்து 5%க்கு அதிகமாக போகாத அளவு பார்த்துக்கிடணும். இது காமனாகவே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், கார்போஹைட்ரேட்டோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. மிஸ்டேக் நம்பர் 2, ஈட்டிங் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன். நம்மளோட கீட்டோ டயட்டில் ப்ரோட்டீன் வந்து நியர்லி ஒரு 20 or 25% இருந்தால் போதும். பட் நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும். லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எக் எடுக்கிறீங்க, மீட்டும் ஃபிஷ்ஷும் அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களோட ப்ரோட்டீன் அமௌண்ட் என்ன செஞ்சிடும்னா நார்மலாக நம்ம எடுக்க வேண்டிய அளவை விட்டு கூட போயிடும். இதுவுமே வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஸோ உங்களோட ப்ரோட்டீன் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி போகணும். மிஸ்டேக் நம்பர் 3, நாட் ஈட்டிங் ஃபுல் ஸ்டமக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்டில் வந்து கலோரிஸ் கவுண்டே கிடையாது, இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை தடவை வேணாலும் சாப்பிடலாம். பட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ஒரு தடவை நீங்கள் சாப்பிடும்போது ஃபுல் ஸ்டொமக் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட் எனர்ஜி வந்து உங்களை வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இல்லைனா டின்னர் வரைக்கும் வந்து அந்த எனர்ஜி உங்களை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகும். நீங்கள் பட் ஃபுல் ஸ்டொமக் சாப்பிடலை அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஹங்க்ரி ஃபீல் உங்களுக்கு வரும், பசித்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ ஹங்க்ரி ஃபீல் இருந்தாலே ஒருத்தங்களால் ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது, லாங் டேஸ் வந்து இந்த டயட்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ எப்போ சாப்பிட்டாலுமே ஃபுல் ஸ்டொமக் சாப்பிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ஃபியர் ஆன் ஃபேட். எல்லாருக்குமே ஃபேட்டை பார்த்து ஒரு விதமான பயம் இருக்குது. இவ்வளோ ஃபேட் கண்டென்ட் நான் என்னோட டயட்டில் ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் வருமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமானு எல்லாருக்குமே ஃபேட் மேலே ஒரு பயம் இருக்குது. பட் ஃபேட்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேட்டை எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகிடும். தென் வந்து அது வந்து கீட்டோன் மாலிகூல்ஸாக நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகி அந்த மாலிகூல்ஸ் தான் குளுக்கோஸை வந்து நம்மளோட பாடியில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த லெவலில் தான் நம்ம கீட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கீட்டோ டயட்டில் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆகணும் இல்லைன்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபேட்டை பார்த்து பயப்படவே கூடாது. 5வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி அவாய்டிங் கார்ப்ஸ். அதுவுமே ஒரு மிகப்பெரிய தவறு. கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கார்ப்ஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கார்ப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபருங்கிற ஒரு விஷயம் நம்ம பாடிக்கு ரொம்பவே தேவை. ஸோ அதுதான் என்ன செய்யணும்னா நம்மளோட பவல் மூமெண்ட்டை வந்து நல்லா வச்சுருக்கோம். நம்ம கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணக்கூடாது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்சியஸில் நம்மளோட பாடி ஹெல்த்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, லூஸ் பண்ணிடக்கூடாது. தேவையான அளவு கார்போஹைட்ரேட் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். 6வது மிஸ்டேக், உங்களோட வாட்டர் இன்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்க வந்து வாட்டர் இன்டேக்கை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணுமே தவிர வாட்டர் இன்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து சில பாடி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். லைக் கான்ஸ்டிபேஷன், டயர்ட்னஸ், டீஹைட்ரேஷன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் வரதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களோட வாட்டர் லெவலை நீங்கள் என்ன செய்யணும்னா எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு நார்மல் லெவலுக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும். அடிஷ்னலாக நீங்கள் வாட்டர் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது கீட்டோ டயட்டில்.
தென் லாஸ்ட் மிஸ்டேக், சீட்டிங் மீல். டயட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷன் லெவலை வந்து எப்போவுமே ஹையாக வச்சுக்கோங்க. சீட்டிங் மீல் வந்து இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. நம்ம சீட்டிங் மீல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days வந்து கீட்டோ டயட்டில் இருக்கிறது, அடுத்து வந்து நார்மல் டயட்டுக்குள்ளே போகிறது, ஹோல் டே வந்து கீட்டோ டயட் எடுத்திருப்போம், இடையில ஏதாவது பனானா சாப்பிட்றது, ஆப்பிள் சாப்பிட்றது, இல்லைன்னா ஒரு இட்லி சாப்பிட்றது, இந்த மாதிரி சீட்டிங் மீல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களையே நீங்கள் வந்து ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். ஸோ வியூவர்ஸ், இந்த 7 மிஸ்டேக்குமே பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்டில் வரக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். டோன்ட் வரி அபவுட் தட். நல்லா கீட்டோ டயட்டை பற்றி நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.